பிரதமர் மோடி கச்சத்தீவு பிரச்சனையில் வாய்க்கு வந்ததை பேசி பிரச்சனையை திசை திருப்ப பார்ப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து திருவொற்றியூர், எண்ணூர் பகுதிகளில் செல்வ பெருந்தகை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழக உரிமையை பறித்த பாஜக விரோதியும் அதனை விட்டுக் கொடுத்த அதிமுக துரோகியும் எதிரெதிரே நிற்பதாகவும் அவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறிய அவர் ஹிட்லர் ஆட்சியை நடத்துவதாக விமர்சித்துள்ளார். 100 முறை 10 ஆண்டுகளாக 100 முறைக்கு மேல் கச்சத்தீவு என்று உளறிக் கொண்டிருக்கிறார். கச்சத்தீவு வரலாறை பற்றி என்ன தெரியும்? கச்சத்தீவை பற்றி அன்று இருந்த தூதுவர்கள், அன்றிருந்த வெளியுறவு செயலாளர்கள் அவர்களை அழைத்து எதற்காக இந்த கச்சத்தீவு மாற்றம் ஏற்பட்டது, இன்று இந்தியாவில் இருக்கிற கடல் வழியில நம்முடைய எல்லையில் எவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாத மினரல்ஸ், விலை மதிக்க முடியாத பொருட்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் ஆய்வு செய்யாமல் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். இந்திரா காந்தியை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது மோடி அவர்களுக்கு?